அதிமுகவிலிருந்து வரிசையாக நிறைய பெரும்புள்ளிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் தாவேகாவில் ஐக்கியமாகும் பெரிய மாபெரும் நிகழ்வு நடந்தது. பிரச்சனை அதிமுகவில் தான். முதல் புள்ளி அங்கே தான் தொடங்குது. யாருடைய கருத்தையும் ஏற்க மறுத்து அவராகவே சுயமாக முடிவெடுத்த பிறகு கூட அந்த இயக்கத்துக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு வெற்றி கூட கிடைக்கல. இப்போ அழிவை நோக்கி போகுதாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற சூழலை ஏற்படுத்தியதே எடப்பாடி தான். அனாரப்பட்ட திமுகவே இன்னைக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஆட்சி இழந்த உடனே ஒரு பதட்டம் வர்ற போது அதிமுக ஏமாத்திரம் சார். அது தன்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்திய முதல் நபர் எடப்பாடி தான். எண்ணிக்கை அடிப்படையில் நிஜமாவே நீங்க தோத்துட்டீங்க, 30 பேர் வெளியே போயிட்டாங்க, அதிகாரப்பூர்வம் வெளியே போயிட்டாங்க, லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ கூட அந்த ஒரு புரிதலுக்கோ ஒரு சமாதானத்துக்கோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட உடன்பட மறுத்தார் எடப்பாடி. அந்த சமாதானத்துக்கு வந்த பிறகும் கூட அது ஒரு திருப்பி அவங்களை கோபத்தில் தள்ளுற மாதிரி அந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் காட்டுற பிடிவாதம் தான் நேற்று 2 விஜயபாஸ்கரும் போனதற்கு முக்கிய காரணங்கள்ல முதன்மையான காரணம். விஜய் ஆள் பிடிக்கிறார் பேரம் பேசுறார், விஜயை மறுத்தாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிட்டு இப்படி அடுத்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் ஏன் சீட்டு தர்றேன்னு சொல்லி கேட்கறது பக்கா குதிரை பேரம் தான். இது ஆரோக்கியமானது அல்லன்னு திருமாவளவன் மனசு பொறுக்காம சொல்லிட்டார். அடுத்த நாள் அதே அவரே பூசி மொழுகிறார். இது நல்லது இல்லைன்னு இடதுசாரி இன்னைக்கும் சொல்றாங்க. ஆனா மியாவுங்கிறத தாண்டி அதுக்கு மேல ஒரு உருமெல்லாம் ஒன்றும் வரல. திமுகவோட தோழமை தொடர்ந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கிற போதே ரகசியமாக விஜயை சந்தித்தவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினர். வரலாறு என்ன வரப்போகுது? வேற அரசியல் பண்ணி இன்னொரு கட்சி எம்எல்ஏக்கள் இழுத்த பிறகு அரசியலை நல்லா பண்றாரு, தூய சக்தின்னு இனிமேல் சொல்ல முடியாது. அவருக்கே கொஞ்சம் வெக்கம் வரும். ஆனா அரசியல் சக்தி அவர் வந்துட்டார். சிவி சண்முகத்துக்கு எதுக்கு சார் போய் சால்வ் போட்டாரு? உடைச்சு நம்ம அன்னைக்கு வர போறான்னு தானே சார் போய் சால்வ் போடுறீங்க. அரசியல் அவங்கள தெருவுலையும் விட்டீங்க, வேற வழி இல்லாம ஒரு 10-15 எம்எல்ஏக்களை இழுப்போம், இடைத்தேர்தலை வர வைப்போம் அப்படின்னு அந்த வேற அரசியலுக்குள்ள இறங்கி நாளாச்சு விஜய். இந்த காட்சிகள் தவிர்க்க முடியாதது. கொங்கு சட்டமன்றம் அமைந்ததன் காரணமாக தான் இந்த சர்க்கஸ் எல்லாம் நடக்குது. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரம், அதில் காவல்துறை வெளியிட்ட அறிக்கை அது செந்தில் பாலாஜியை நோக்கி அந்த இது போகுது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களான்னு தோணுது. அதில் எஃப்ஐஆர் படித்து பார்த்தா அதில் இருக்கிற ஒரே ஆதாரம் என் ஃபோனுக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, வேறு எந்த ஆதாரம் இது வரைக்கும் வரல. நேற்று மேடையில் பேசுகிற ஆதரவு கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, நாங்கள் தீர்க்காமல் விட மாட்டோம்னு சவால் விடுறாரு. பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நிறைய மாற்றங்கள் தமிழக அரசியலில் வந்துட்டு இருக்கு. ரொம்ப பிரதானமாக அதிமுகவிலிருந்து வரிசையாக நிறைய பெரும்புள்ளிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் தாவேகாவில் ஐக்கியமாகும் நிகழ்வு இப்போது 2 விஜயபாஸ்கர் உட்பட ஒரு பெரிய மாபெரும் நிகழ்வு நடந்தது. இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது தாவேகா ஒரு குதிரை பேரம் மூலமாக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்குன்னு இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கட்டும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, டிடிவி உட்பட. இது குதிரை பேரம் தான் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை ஆரம்பிக்கிறேன். பிரச்சனை அதிமுகவில் தான். முதல் புள்ளி அங்கே தான் தொடங்குது. தேர்தலுக்கு முன்பாக இருந்தே இதை நான் உட்பட என்னை போன்றவர்கள் அந்த கட்சியிலேயே சில தலைவர்கள் நேற்று விஜயபாஸ்கர் மேடையில் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்பாகவே சில யோசனைகளை சிலர் சொல்கிற போது எந்த கருத்தையும் ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7 தொகுதிகளில் டெபாசிட் போகிற அளவுக்கு தோல்வி அடைஞ்சு பலவீனமாக இருக்குது. அதை சரிப்படுத்தணும்னு சொல்லி 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் அவரை வீட்டில் பார்த்தபோது அன்னைக்கு அந்த சீரமைப்பு வேலைகளை தொடங்கியிருந்தால் கூட இன்றைக்கி அதிமுக இந்த கதிக்கு ஆளாயிருக்காது. அதை ஏற்க மறுத்து அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு பொய் சொல்லி எங்கள் தெய்வம்னு இவர் யாரை சொல்கிறாரோ அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் சிலைகளுக்கு கீழே நின்று அந்த பொய்யை சொல்கிறார். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு இப்படி ஒரு சவால் விட்ட மாதிரி சொன்னார். அது உண்மை இல்லைன்னு செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன்பாகவே அம்பலப்படுத்தினார். சில காரணங்களால், நெருக்கடிகளால், நிர்பந்தங்களால் பக்கத்துலேயே அந்த வேலுமணி கூட அதை அன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறார். அப்போது யாருடைய கருத்தையும் ஏற்க மறுத்து சரி தன்னம்பிக்கையோடு அவர் தனியாக செயல்படுறாரு, தனியாக சுய முடிவெடுத்து செயல்படுறாருன்னு பார்த்தா ஒற்றை தலைமையானால் நான் அந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் அந்த பொதுக்குழு பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி இப்படி சொல்லியிருப்பார். 2 தலைமையாக இருக்கிறனால நான் ஒரு முடிவு எடுத்தால் OPS ஒரு பக்கம் இழுக்கிறாரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்னா ஒற்றை தலைமை தான் சரி, அப்போ தான் இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆன பிறகும் கூட அவராகவே சுயமாக முடிவெடுத்த பிறகும் கூட அந்த இயக்கத்துக்கு இதுவரைக்கும் முழுமையான ஒரு வெற்றி கூட கிடைக்கல. முழுமைன்னா 50% தாண்டிய வெற்றி கிடைக்கவே இல்லை. அப்போது தன்னம்பிக்கைக்கு ஒரு எல்லை இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் கலந்து பேசுங்கண்ணே, நாங்கள் சொல்கிறத கேளுங்கண்ணேன்னு சொன்னேன். யார் சொன்னதையும் கேட்கல. இந்த நிலை நீடித்தால் அதிமுகவுக்கு தோல்விதான் நிச்சயம். அந்த தோல்வியை, அதாவது இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். பல பேர் சொன்னாங்க. அதுதான் நடந்தது. அதுவும் 2026 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வாழ்வாசாவான்னு கூட பேசப்பட்டது. அப்போ சாவால் அந்த வார்த்தை ஒரு மாதிரி கொச்சையா இருக்கு. அப்போ அழிவை நோக்கி போகுதாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புற சூழலை ஏற்படுத்தியதே எடப்பாடி தான்.
நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏன்னா அனானப்பட்ட திமுகவே இன்னைக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஆட்சி இழந்த உடனே ஒரு பதட்டம் வர்ற போது அதிமுக ஏமாத்திரம் சார். ஒரு வலுவான தலைவர்கள் இல்லாத போது ஆட்சியை இழந்து ஒரு 5 வருஷம் முடிஞ்சு அடுத்து ஒரு 5 வருஷம் தொடங்க போகுதுங்கிற போது ஒரு பதட்டம் இயல்பாகவே வந்துடுது. பல கோடிகளை அடிச்சு வச்சிருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கே அந்த பதட்டம் வருது. எம்எல்ஏவா வச்சுட்டு இருக்கிற பதவி இருந்தும் கூட பதட்டம் வரனா ஒண்ணுமே இல்லாம ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த சூழல் வந்துடுச்சு. சரி, தேர்தல் தோல்வி தான் வந்துருச்சு, இனிமேலாவது நாங்கள் சொல்றதை கேளுங்கன்னு தான் முதல் புள்ளி ஆரம்பிக்குது. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் அதிகாரப்பூர்வ கூட்டம் அல்ல. ஜெயிச்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, வாழ்த்து சொல்ற மாதிரி, வாழ்த்து பெறது மாதிரி எடப்பாடி வீட்டில் நடந்த ஒரு கூட்டம். அது அதிகாரப்பூர்வ எம்எல்ஏக்கள் கூட்டம் அல்ல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவே இல்லை. அந்த கூட்டத்தில் எப்பா இந்த வெற்றி உங்களால கிடைச்சதுப்பான்னு எடப்பாடி சொல்றாரு அந்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்து. ஏன்னா பணம் அவங்க தான் செலவு பண்ணாங்க, அவங்க தான் கேண்டிடேட் போட்டுக்கிட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் இப்படி தான் நடந்ததுன்றனால அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி அவங்க தலையில தூக்கி போடுறாரு. அதுல ஒரு பிரிவு பெரியுது. 17 பேர் தான் தனக்கு ஆதரவு இருக்கிறாங்க, 30 பேர் தன் கருத்தை தன் தலைமைக்கு எதிராக போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். இந்த 17 பேர் அங்கீகரிங்கன்னு போய் லெட்டர் கொடுத்து தன்னுடைய அந்த பதவி மோகத்தை, அது தன்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக நான் எதையும் செய்வேங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்திய முதல் நபர் எடப்பாடி தான். நான் 30 பேர் எதிர்க்கிறீங்களா, இங்கே வாங்கப்பா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும், நான் சரிப்பா, நான் 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக மந்திரி அந்தஸ்தில் இருந்துட்டேன், இப்போ யார் சட்டமன்ற கட்சியில் வேலுமணியா சண்முகமா இருந்துங்கப்பான்னு விட்டுட்டு போன அதிமுக பொதுச்செயலாளர் பதவி விட்டு கொடுக்க சொல்லல. எண்ணிக்கை அடிப்படையில் நிஜமாவே நீங்க தோத்துட்டீங்க. 30 பேர் வெளியே போயிட்டாங்க, அதிகாரப்பூர்வம் வெளியே போயிட்டாங்க, லெட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ கூட அந்த ஒரு புரிதலுக்கோ ஒரு சமாதானத்துக்கோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூட உடன்பட மறுத்தார் எடப்பாடி. இந்த சூழல் தான் அதுல ஒரு 25 பேர் தாவேக்கா அரசை ஆதரிக்கிற ஒரு சூழல் எழுந்து அப்புறம் அந்த பதவியை காப்பாற்றுறதுக்காக 2 தரப்பு சமாதானம் போய், ஏன்னா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கல, யார் கொறடாங்கிறதே சபாநாயகர் இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்கல. அந்த சூழல்ல சமாதானம் வந்துச்சு. சமாதானத்தப்போ ஒரு கருத்து என்ன எட்டப்பட்டுச்சுன்னா, நாங்க மன்னிப்பு கேட்குறோம், தப்பு பண்ணிட்டோம், தாவேக்கா அரசை ஆதரித்து தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அப்போ யார் யார் எந்தெந்த பதவியில்னா அந்த பதவியில அப்படியே தொடரணும், அதுக்கு சரின்னு சொல்லிதான் அந்த மன்னிப்பு கடிதத்துடைய ஹார்ட் காப்பியை கையில கொடுத்தாங்க. போய் அந்த லெட்டர் வந்தவொடனே சில தனிநபர்கள் 2 பேர் 3 பேர் எடப்பாடியை சூழ்ந்து இருக்கிறவங்க, ஆனால் அப்படிலாம் விட்டுறாதீங்க என்னன்னு ஒரு ஏதோ ஒன்று தூதி விட்டு அந்த பதவிகள் அவங்க இந்த பதவி பேரை போட்டு பழைய பதவிகளை போட்டு யாரும் போஸ்ட் அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுற அளவுக்கு அந்த ஒரு ஆணவமும் இருமாப்பும் கலந்த அறிக்கை எடப்பாடிட்டு இருந்து வந்துச்சு. அந்த வார்த்தையெல்லாம் கடுமையான வார்த்தை சொல்றேன். அதிமுக இந்த கதிக்கு ஆளான அந்த கோபத்தில் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டு நலனுக்கு 2 திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும்னு நான் பல நேரங்களில் பல மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது அந்த கருத்துல எனக்கு இன்னைக்கும் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா எதிர்க்கிறவங்களாம் கூட அதிமுக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா சார், அது அவங்களும் ஒண்ணு ஏதோ தேச விரோத கட்சி நடத்தல சார், தமிழ்நாட்டுக்கு எத்தனை நல்லதும் பண்ண கட்சி சார் அது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்து இவர் எதையுமே ஏற்க மறுக்கிறாருன்னு சொல்லி அதையும் அந்த சமாதானத்துக்கு வந்த பிறகும் கூட அது ஒரு திருப்பி அவங்கள கோபத்துல தள்ளுற மாதிரி அந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் காட்டுற பிடிவாதம் தான் நேற்று 2 விஜயபாஸ்கர்னு போனதற்கு முக்கிய காரணங்கள்ல முதன்மையான காரணம் அது. அப்போ விஜய் ஆள் பிடிக்கிறார் பேரம் பேசுறார் பண்ணார், அதை விஜயே மறுத்தாலும் மக்கள் நம்ப தயாரா இல்லை. அதுக்கு இடம் கொடுத்தது யார்? அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் இடம் கொடுத்தது எடப்பாடி தான். அவர் மட்டும் சமாதானம் போய் என்ன போயாது பண்ணிவர் கட்சியோட எதிர்காலத்தை பேசணும்னு உட்காந்து பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு இத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற கட்சி தலைவர் பேர்லேருந்து விலகிந்தா கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். சரி, அண்ணன் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு, 3 தடவை தன்னம்பிக்கையோட கணக்கு போட்டார், 3 தப்பு கணக்கா போச்சுங்கிறத அவர் உணர்ந்துட்டாருன்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வெளியே போனா அவங்களுக்கு துரோகின்னு சொல்றல அர்த்தம் இருக்கு. நீங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டீங்க, எந்த சமாதானத்துக்கு உடன்பட மாட்டீங்க, யார் கருத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, அதனால கோச் வெளியே போனா அவங்க துரோகிம்பீங்க. அந்த துரோகிக்கு எடப்பாடி கொடுத்த பதவி கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் நினைக்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ் எங்கேயாவது இந்த அக்கிரமம் நடந்து கொண்டா துரோகிக்கு யாராவது பதவி கொடுத்துருப்பாங்களா? அப்ப இந்த துரோகத்தை போய் தமிழ்நாடு முழுக்க பரப்புங்க தான் அவருக்கு பதவி கொடுத்தீங்களா? அப்போ வெளியே போன பிறகு துரோகின்னு சொல்றதுல காட்டுற ஆர்வத்தை அவர்கள் இங்கேயே இருக்கிற போது கூப்பிட்டு வச்சு பேசணுன்றதுல காட்டலையே. இது முதல் தவறு எடப்பாடி கிட்ட தொடங்குது. மற்றபடி தூய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிட்டு இப்படி அடுத்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நான் ஏன் சீட்டு தர்றேன்னு சொல்லி கேட்கறது பக்கா குதிரை பேரம் தான். அதில் ஆச்சரியம் இல்லை, அதை யாரும் மறுக்கவும் முடியாது. நான் இது என்னைக்கு தொங்கு சட்டமன்றம் அமைந்ததோ அன்னைக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன், அன்னையிலேருந்து இது நடக்கும் தான். அதே மாதிரி தொங்கு சட்டமன்றம் தானே, அவங்களுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கூட அவங்களுக்குன்னு இல்லையே அப்படின்னு எதிர்கட்சிகளும் சில சில்மிசங்கள் செய்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதனுடைய ஒரு புள்ளியாக தான் நேற்று ஏதோ வந்திருக்குது, எஃப்ஐஆர் போட்டதெல்லாம். அது நிஜமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன், ஆச்சரியம் அடைய மாட்டேன். இந்த சூழலை ஏற்படுத்தியது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான். இதில் இந்த குதிரை பேரமா இல்லை யார் செய்வது குதிரை பேரம் அப்படிங்கிறதுல இப்போ மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, இப்போ இதில் திமுக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குதே அதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே, இப்போது
ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரத்தில் நடந்தது. அதுதான் குதிரை பேரம். இவங்க வந்து விருப்பப்பட்டு அதிமுகவிலிருந்து வர்றது குதிரை பேரம் கிடையாதுன்னு ஒரு டிஃபைன் பண்றாங்க. தோழமையில் இருந்துகிட்டு அந்த கருத்து தான் மாணிக்க தாக்கூர் எதிர்பார்க்க முடியும். இதே வேலையை திமுக செய்யட்டும், மாணிக்க தாக்கூர் அந்த வார்த்தை சொல்லுவார, அதுதான் கூட்டணி தர்மம் அப்படி எடுத்துட்டு போயிருவோமே. வைகோ வெளிப்படையாகவே சொல்லலை, கூட்டணி தர்மத்துக்காக தான் அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனை நான் தாங்கிக்கிட்டேன், வெளியே சொல்லலைன்னு. மாணிக்க தாக்கூருக்கு வேற வழி இல்லை சார். இது ஆரோக்கியமானதல்லன்னு திருமாவளவன் மனசு பொறுக்காம சொல்லிட்டார். அடுத்த நாள் அவரே பூசி பழுகிறார். இது நல்லது இல்லைன்னு இடதுசாரி இன்னைக்கும் சொல்றாங்க. ஆனால் மியாவுங்கிறத தாண்டி அதுக்கு மேலே ஒரு உருமெல்லாம் ஒன்றும் வரலை. அதை சொல்லாமே இருக்க முடியல, உரத்தும் குரல் கொடுக்க முடியல. அவங்களுடைய தர்ம சங்கடத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மாணிக்க தாக்கூர் இதை எதிர்த்து போர்க்குடி உயர்த்துவான்னு எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க? திமுகவோட தோழமை தொடர்ந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கிற போதே ரகசியமாக விஜயை சந்தித்தவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினர்கள். வரலாறு என்ன வரப்போகுது, சரிதானா? ஸோ அதனால அவங்க கிட்ட அதை வேற கருத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. யாரு பண்ணாலும் அது பேரம் தான். பேரை நீங்க வேற மாதிரி போட்டுக்கலாம், பணம் சில இடத்துல விளையாடி இருக்கலாம், பதவி சில இடத்துல விளையாடி இருக்கலாம். விஜயபாஸ்கர் வரட்டும், விராலிமலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. புசியானது ஒரு அறிக்கை விடட்டும், பேரை கூட சொல்ல வேண்டாம். இனி எங்கள் கட்சியில் இணையும் எம்எல்ஏக்களுக்கு நடக்க போகிற இடைத்தேர்தலில் சீட்டு வழங்க மாட்டோம், ஒரு அறிக்கை வரட்டும் சார். ஒரு எம்எல்ஏ போவாங்களான்னு பார்ப்போம். அப்போ நீங்க திரும்ப அதே சீட்டை தர்றேங்க வந்தாலும் நீங்க போறீங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதோ நடந்தானே நடக்க போகுது. அப்ப அது பேரம் இல்லாம என்னது? அது வெள்ளை குதிரையா கருப்பு குதிரையாங்கிறதா கேள்வியே தவிர குதிரை பேரம் நடந்தது நிஜம்தான். ஆனால் தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போ சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது தமிழ்நாடு முழுக்க விஜய்ன்ற ஒற்றை மனிதருக்காக வாக்குகள் விழுந்துருச்சு. அப்படி உள்ளாட்சி தேர்தலாம் நடக்கும்போது நம்மளுக்கு அடிப்படை கட்டமைப்பு வேணும். அப்போ அந்த இடத்துல ஒரு அனுபவம் மிக்கவர்கள் தேவைன்ற வகையில் இந்த அதிமுகவிலிருந்து வருபவர்களை சேர்த்துக்கொள்வது நம்மளோட எதிர்காலத்துக்கும் நல்லது தான். அந்த பேசிஸ் அரசியல் பண்றாருன்னு நான் சொல்லுவேனே, அரசியலை நல்லா பண்றாரு. தூய சக்தின்னு இனிமேல் சொல்ல முடியாது. அவர் வேற அரசியல் பண்ணி இன்னொரு கட்சி எம்எல்ஏக்கள் இழுத்த பிறகு எந்த ஸ்டாலினை நீங்கள் கரப்ஷன் 30% கமிஷன் வாங்கினார்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை முதல்வராக்குவோம்னு சொன்ன கட்சிகள் சொல்லி ஜெயிச்ச எம்எல்ஏக்களை கூட்டியாந்து அந்த ஆதரவுல ஆட்சி நடத்துகிற விஜய் தூய சக்தி இனிமேல் சொல்ல மாட்டார். அவருக்கே கொஞ்சம் வெக்கம் வரும். ஆனால் அரசியல் சக்தியாக அவர் வந்துட்டார், பக்கா அரசியல் பண்ணுறார். அடுத்த கட்சிகளை உடைப்பது. சிவி சண்முகத்துக்கு எதுக்கு சார் போய் சால்வ் போட்டார்? அவர் மேலே இருக்கிற பாசமா இல்லை நீண்ட கால நட்பா? உடைச்சி நம்ம அணிக்கு வர போறாருன்னு தானே சார் போய் சால்வ் போடுறீங்க. கடைசியில் அவங்கள தெருவுலையும் விட்டீங்க, வேறு வழி இல்லாமல் 5 மந்திரியா 8 மந்திரியான்னு பேச்சு நடந்து கடைசியில் எதுவுமே இல்லாமல் அவங்கள தெருவில் விட்டதுனால தானே சார் இன்னைக்கு எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொண்டு போய் கொடுத்தாங்க திரும்ப எடப்பாடிக்கிட்ட போய். ஸோ அந்த அரசியல் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சராசரி அரசியல்வாதியாக விஜய் மாறி 60 நாள் ஆச்சு. இதில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ என்னதாங்க சார் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது? தாவேக்கா இப்போ இதை நோக்கி போகிறாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு சுய பாதுகாப்பு, நாமளே ஒரு தனி மெஜாரிட்டி வந்துட்டா என்ன, எதுக்காக தோழமை கட்சிகளை எவ்வளோ நாளைக்கு நம்புறது? ஒன்னொன்னுக்கு நீங்க வாங்கங்கிறது. இந்த கூட்டணி பேசலாம் வாங்கலாம்னா கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி ஒரு பேர் வைக்கலாம்னா இடது செயல் வர மாட்டாங்க. அப்ப இதுக்கு தான் வரலையா, இல்லை என்னைக்குனாலும் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்களா? வைகோ மட்டுமே நம்பி என்ன பண்றது? அவர்கிட்ட எம்எல்ஏவே இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் அவர்களுக்கும் வந்தால் தப்பு இல்லை. அரசியல் ரீதியாக அரசியல் நல்லா பண்றாரு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்களும் ஒரு 10-15 எம்எல்ஏக்களை இழுப்போம், இடைத்தேர்தலை வர வைப்போம் அப்படின்னு அந்த வேற அரசியலுக்குள்ள இறங்கி நாளாச்சு விஜய். அதே அவருடைய தொடக்க புள்ளியா திமுகவோ அதிமுகவோ யாருமே எதிர்பார்க்காமல் திரைமறைவில் பிஜேபியை கூட இந்த வேலைகளை பண்ணினா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா விஜய் இன்னைக்கு வந்து விஜய் எவ்வளவு பண்ணாருன்னா அவங்களாம் கரகண்ட ஆட்கள்ங்க, நியாயப்படுத்தல. அரசியல் நீங்க பண்றது அரசியல்லாம் அவங்க மட்டும் என்ன ஆன்மீக மடமா நடத்துவாங்க? அவங்களும் அரசியல் தான் பண்ணுவாங்க. தவிர்க்க முடியாத காட்சிகள், அது துரதிருஷ்டவசம்னு சொல்லலாம், இல்லை பரிதாபமா இருக்கே அக்கறமா இருக்கேன்னு நம்ம व्यसனப்படலாமே தவிர இந்த காட்சிகள் தவிர்க்க முடியாதது. காரணம் திரும்ப சொல்றேன், அந்த தேர்தல் முடிவுகள் தான். தொங்கு சட்டமன்றம் அமைந்ததன் காரணமாக தான் இந்த சர்க்கஸ் எல்லாம் நடக்குது. இப்போ ஆதவர்ஜுனா சொல்றது போல அதிமுகலேருந்து இப்போ ஒரு 60% பேர் வந்துட்டாங்க. இப்போ அந்த பாயிண்ட் வச்சுக்குவோம். ஆனால் இப்போ அதிமுக கொஞ்சம் அதிமுக 2.0வாக தாவேக்கா மாறி வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது விஜய்க்கு பெருமையா? அதிமுக அது விஜய்க்கு பெருமையா? ஆதவ் சொல்லட்டுமே, அதிமுகவாக நாங்கள் மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லி வர. அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றுதான், கொள்கைகள் ஒண்ணுதான் ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாரு இப்ப நேத்து. நாங்கள் அதிமுகவை மாறிவிட்டோம் பெருமையா சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு உங்க கட்சி? நீங்க தனித்துவமா சில கொள்கை தலைவர்களை காமிச்சு வேற மாதிரி தானே நீங்களும் சொன்னீங்க. ரெண்டுக்கும் மாற்றா நாங்க வரேன்னா அது ஊழல் சக்தின்னு தானே சொன்னீங்க. இல்லைன்னா தீய சக்தி திமுகவை எதிர்க்கிறது இப்ப நாங்க தான் அந்த இடத்துல பெருமை. அதனால ஊழல் சக்தியை சேர்த்துக்கிட்டீங்களா? நான் சொல்லல, விஜய் சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். தீய சக்தியை வீழ்த்துவதற்கு ஊழல் சக்தியை சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லட்டுமே, அதையும் சேர்த்து சொல்லட்டும் சார். ஸோ நான் இதெல்லாம் ஏதோ வாதத்துக்கு வாதம் பேசுற ஒன்றும் அரசியல் கட்சி இல்லை. தூய சக்தின்னு சொல்ற தகுதியை விஜயும் தாவேக்கும் இழந்துட்டாங்களுக்காக இதை சொல்றேன். அவங்க பக்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு சார், அதுக்கு பாராட்டவும் தயார். நான் விஜய் அரசியல்வாதியாக மாறிவிட்டார்.
அப்போ 10ஓட 11 தான் அவர் வித்தியாச அரசியல்லாம் பண்ணல. சராசரி அரசியலை அமித்ஷா தொடங்கி அண்ணாமலை வரைக்கும், எடப்பாடி முதல் ஓபிஎஸ் வரைக்கும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் எல்லாம் செஞ்ச அரசியலை தான் அவரும் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ இந்த 60 நாள் ஆட்சியில ஒரே வித்தியாசம், கட்சி நிதி வசூலிக்க மாட்டோம்னு வெளிப்படையாக அறிவித்ததும் இந்த 59வது நாள் வரைக்கும் அதை அமல்படுத்தினதும் தான் ஒரு நல்ல விஷயம், பெரிய மாற்றமா நான் பார்க்குறேன். வரவேற்க தகுந்த மிகுந்த பாராட்டுதலுக்குரிய விஷயமாவும் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே வழக்கம் போலதான் நடக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. லஞ்சம் குறையல, குறைக்க முடியாது. குறைக்கிறத நோக்கின முதல் புள்ளி தான் அந்த கட்சி நிதி வசூலிக்க மாட்டோம்னு சொன்னது. நாளைக்கே குறைஞ்சிடலாம் நான் எதிர்பார்க்கல, அதை நம்புற அளவுக்கு நான் முட்டாளும் அல்ல. லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஆனால் இந்த அரசு நினைத்தால் குறைக்க முடியும். அதற்கான தொடக்க புள்ளி தான் அவர்களே தங்களை கட்டுப்படுத்தி கொண்டது. ஸோ அந்த அரசியல் ரீதியாக ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் நிர்வாக ரீதியாக ஒரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கணுன்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. இல்லை, அவர்கிட்ட தொடங்குது. பட் அவங்களுடைய மாவட்ட செயலர்களே எல்லாம் மீறி தானே போகிறாங்க. இன்னைக்கு லஞ்ச குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு, கட்சி பதவிகளுக்கு, அரசு பதவிகளுக்கு வசூல் பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துறாங்கன்னு நடக்கலைன்னு பூசி பொழுகிற இல்லை வேலையில் இறங்கினாங்கன்னா லஞ்சத்தை இவர்கள் மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆதாரப்பூர்வமாக ஒரு மாவட்ட செயலாளர் உங்கள் கொள்கைக்கு மாறாக, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக, உங்கள் கனவுக்கு மாறாக உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நடந்துக்கிட்டா அவர் மீது நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறத தவிர்த்துட்டு சப்ப கட்டினீங்கன்னா உங்களுடைய நிஜமான நோக்கம் ஊழலை ஒழிப்பது அல்லங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துருவாங்க. யாருமே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அவசியம் இல்லை. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். என்ன சார், நேற்று அந்த மாதிரி பெட்டிஷன் போட்டாங்க, ஒரு வக்கீல் அரசு வழக்கறிஞர்கள் பதவிகளுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, இன்னைக்கே நடவடிக்கை நம்ம 24 மணி நேரத்துல கேட்கல. அவரும் விசாரிக்கட்டும். உளவுத்துறை வச்சிருக்கிறார், மூத்த கட்சி நிர்வாகிகளை வச்சிருக்கிறார், அனுப்பி விசாரிச்சு நிஜமாவே அந்த மாவட்ட செயலர் காசு கேட்டாரா, காசு கொடுத்தா அந்த பதவிகள் வாங்கினாங்களா, விசாரிச்சுட்டு குற்றம் நடந்திருந்தா சொந்த கட்சி மாவட்ட செயலர் மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் ஊழலை ஒழிக்கிறதுக்கு விஜய் தயாராயிட்டார்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்க அந்த ஐடில சொன்ன மாதிரி தேர்தல் ஆணைய பத்திரங்கள்ல பிரமாண பத்திரத்துல சொன்ன மாதிரி உங்ககிட்டே 400-500 கோடி சொத்து இருக்கு, நான் வாங்க மாட்டேன், யார் வேணாலும் வாங்கிக்கிங்கிற அந்த முடிவுக்கு விஜய் வந்துட்டாரோ அப்படின்னு தான் சார் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. முழுமையா ஒழிக்கணும்னு பார்க்கணும், அப்பதான் அது குறையும். ஓகே, இந்த கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை எம்எல்ஏ விவகாரம், அதில் காவல்துறை வெளியிட்ட அறிக்கை அது செந்தில் பாலாஜியை நோக்கி அந்த இது போகுது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களான்னு தோணுது. ஒன்று ஆதாரங்கள் இருந்தால் செந்தில் பாலாஜி இல்லை, அவங்க அப்பா தாத்தாவை கூட நீங்கள் சேர்க்கலாம், ஆதாரத்தோட சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதில் எஃப்ஐஆர் படித்து பார்த்தா அதில் இருக்கிற ஒரே ஆதாரம் என் ஃபோனுக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அந்த நம்பர் இந்த நம்பர் தான், இந்தாங்க வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் கால் வந்திருக்கு, 47 செகண்ட் பேசியிருக்கிறார், 3 நிமிஷம் பேசியிருக்கிறாருன்னு அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் ஆதாரம்னு எஃப்ஐஆர்லேயே போட்டிருக்காங்க. வேற எந்த ஆதாரம் இது வரைக்கும் வரல. அவர்கள் கொடுத்த பணம் இந்தாங்க, அந்த பேக் இதுதான், சிகப்பும் பச்சையும் கலந்த பேக் இந்தா அப்படின்னு எந்த ஆதாரம் வரல. எஃப்ஐஆரில் அது இல்லை, அதை ஒப்படைத்தார்கள் அப்படிலாம் இல்லை. பேசினாங்க, நான் ஒத்துக்கல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதையே லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்கு தானே அனுப்பணும், ஏன் சிட்டி போலீஸுக்கு அனுப்புறீங்கிற நியாயமான கேள்வி எழுது. என்னை மிரட்டினாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு சிட்டி போலீஸ்ல கொடுத்துட்டு அறிக்கையை பார்த்தா அரசியல் ரீதியா வருது. இதுதான் தப்பு பண்றாங்க. எல்லாரும் பண்ற அரசியலை விஜயும் செய்கிறார். நிஜமாவே ஒரு பேரம் நடந்ததா சட்டப்படி அதை எங்க யாரு விசாரிக்கணும் விசாரிக்க விட்டு சட்டத்தின் போக்கில் அதை விட்டு மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்திருக்கணும் திமுகவை, செந்தில் பாலாஜி. ஆனா நீங்க அவசரப்பட்டோ அல்லது உள்நோக்கத்தோடையோ அதை சிட்டி போலீஸுக்கு கொண்டு வந்து அந்த பிரஸ் ரிலீஸை படிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்டவங்கல செந்தில் பாலாஜிக்கு எங்கேயுமே தொடர்பு இல்லை. ஆனா அசோக் குமார் ஒருத்தரை சந்தித்தார், அந்த அசோக் குமாருடைய அண்ணன் செந்தில் பாலாஜி, உடனே அவரையும் தேடுறாங்க. என்ன சார் இது? நான் திரும்பவும் சொல்றேன், செந்தில் பாலாஜி சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இந்த இடத்துல நேச்சுரலா செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி பண்றாருன்னா செந்தில் பாலாஜியோட இன்புட்ஸ் இல்லாமலா பண்ணாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுக்குள்ள அந்த பிரஸ் ரிலீஸுக்கான அவசியம் என்னதான் நம்ம கேட்கிறோம். காவல்துறை விசாரித்து வருகிறது, ஒற்றை வரையில முடிக்கணும் சார். நீங்க தூய ஆட்சி நடத்தினா முடிய வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த காரணத்திற்காக இந்த பின்னணியில இந்த சம்பவம் நடந்திருக்கு, இதனுடைய தொடர்ச்சியை காவல்துறை விசாரிக்கிறது, சட்டத்துக்கு உட்பட்டு இந்த விசாரணை நடைபெறும், அதோடு முடியணும். அது என்ன அசோக்குமார் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லித்தான் நடந்தது, யார் சொன்னா? இல்ல அந்த அசோக்குமாரை செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிச்ச பிறகுதான் சார் நீங்க பிரஸ் ரிலீஸ் வரணும். முதல் நாளே இந்த டீடைல்டு இது விஎன்டிசில வராது, சிட்டி போலீஸ்ல கொடுக்க முடியும். வித்தியாசம் புரியுதுங்களா? நீங்களே ஒரு சந்தேக வலைக்குள்ள போய் நீங்களே புகுந்துக்கிறீங்க. தாவைக்காவே இந்த அரசே போய் புகுந்துக்குது. அதே நேரத்தில் நேற்று மேடையில பேசுற ஆதவ கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நாங்க தீக்காம விட மாட்டோம்னு சவால் விடுறாரு. பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க சொல்லுங்க. சரிங்களா? இப்படி கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி சார் செந்தில் பாலாஜி சொல்லாமையா சார் கேட்டிருப்பாங்கன்னு இந்த சந்தேகம் ஏன் வருது? ஆமாப்பா அப்படி இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் ஏன் சொல்றேன்? நீங்க மேடையில ஒரு விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை குறிப்பிட்டு இந்த வழக்கும் விசாரணையில் இருக்கு, கரூர் நெரிசல் சாவு வழக்குகளும் மரண வழக்குகளும் சிபிஐ விசாரணையில் இருக்கு,
நீங்க அவங்க கொன்னுட்டாங்க நாங்க விட மாட்டோம், கணக்கு தீக்கா விட மாட்டோன்றது ஒரு மூத்த அமைச்சர், ஒரு முக்கிய அமைச்சர் பேசுகிற பேச்சா பொதுவெளியில? இந்த மாதிரியான தவறுகளை அவங்க தவிர்க்கணும். இப்போ நேற்று நம்ம கிட்டத்தட்ட 2 நாட்கள் அரசியல் வட்டாரத்தில் பேச போகிற விஷயம், இப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க போறாரு. அதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் தாவேகா அரசு அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் இப்படி தான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணுமா? கனெக்ட் ஆன பிறகு விமர்சிப்போமே. இவருடைய அதீத ஆர்வத்தை பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு தோணுது. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி அசோக் குமாரை போலீஸ் தேடுகிறதுன்னு ஒன்று பார்த்தோமா, வீட்டில் சோதனை நடத்தினாங்கன்னு. எதுக்குன்னா நீண்ட நாளாக கிடப்பில் கிடக்கிற ஒரு வழக்கு, வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கினார்கள்னு ஒரு வழக்கு இருக்குல்ல, அதில் அவர் பேரை கொண்டாந்து வச்சு அதில் அவர் பேர் ப்ளஸில் இருந்துச்சு, அவங்க ஆட்சிங்கிறனால நடவடிக்கை எடுக்க வந்தாங்க, நாங்கள் எடுத்தோன்னு அந்த ஆர்வம் இருக்குல்ல, அப்போ இருந்தே தெரிஞ்சு போச்சு இவங்க அந்த குடும்பத்தை குறி வைக்கிறாங்கன்னு. அந்த குடும்பம் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட குடும்பம் அல்ல. முதல்ல தலைப்பில் எழுதிக்கோங்க. செந்தில் பாலாஜியோ அசோக் குமாரோ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தப்பு பண்ணி தான் பிடிச்சி உள்ளே போடணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் அவங்களுக்காக கொடி பிடிக்க போகிறதும் இல்லை. இந்த அதீத ஆர்வம் தான் இவர்களுடைய நிஜமான நடவடிக்கையை கூட சந்தேகமாக பார்க்க வைக்குது. விஎன்டிசி கொடுக்காம சிட்டி போலீஸில் கொடுத்தது, அதில் இருக்கிற வார்த்தைகள், இவ்வளோ அவசரம், மேடையில் உட்காந்து சவால் விடுறது, இதை இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த குடும்பத்தை குறி வைக்கிறாங்களோ அப்படின்னு தானே சார் என்ன தோணும். அந்த ஒரு பார்வையும் தவிர்க்க முடியலையே. இதில் தான் அவங்க விஜய் கவனம் செலுத்தணுங்கிறா. மற்றவங்க இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தில் ஒரு கோபத்தில் தலைவரை பாதுகாக்கணுங்கிற அந்த வெறியில் ஒரு எல்லை மீறி போனால் கூட கட்டுப்பாட்டு கோட்டை கிழிக்க வேண்டியது விஜயனுடைய பொறுப்பு. அந்த கோட்டை தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முதலமைச்சர் விஜயனுடைய பொறுப்பு. எவ்வளோ தூரம் அவரை செய்கிறாருன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்கிற அந்த புள்ளியிலேருந்து பார்த்தா கூட அப்போ ஒருவேளை எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கும் போது ஒருவேளை இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு முடிவுக்கு நம்ம ஏன் சார் வரணும்? போலீஸ் விசாரிக்கலாமான்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க, விசாரணை முடிவு வரட்டும். நாம எதுக்கு அதை உட்காந்து யூகம் பண்ணிக்கிட்டு? சட்டத்தின் போக்கில் அதை விடுங்க. ரொம்ப அதீத ஆர்வம் காட்டாதீங்க. உங்களுடைய அதீத ஆர்வமே நிஜமாகவே குற்றம் நடந்திருந்தா கூட அதை நீங்களே டைல்யூட் பண்ற மாதிரி ஆயிடுதுன்னு நம்ம ஒரு எச்சரிக்கை சொல்ல விரும்புறோம். எந்த திசையில போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார், ஃபைனலி ஒரே ஒரு விஷயம். அப்ப இந்த ஒரு ப்ராசஸ் கொடுத்த நம்பிக்கையில தான் ஸ்டாலின் அவர்கள் கூடிய சீக்கிரம் மறுதேர்தல் வரும்னு சொன்னாரோன்னு இப்போ ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்படி சந்தேகிக்கணுமா? அப்படி ஸ்டாலின் எதை நினைச்சு சொன்னாருன்னு நம்ம அவர் வாயிலிருந்து விளக்கமா ஒரு வார்த்தை வராத வரைக்கும் நம்ம போய் ஸ்டாலின் வாயில போய் புகுத்த முடியாது. அவர் தன் கட்சி சோர்ந்து இருக்கிற, உற்சாகம் குறைந்திருக்கிற தன் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகம் தர்றதுக்கு எதுவும் சொல்லுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க, விஜய் ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும், ஸ்டாலின் சொல்லுவார்னு எதிர்பார்த்தா நீங்களும் நானும் முட்டாள் தான். நம்மளோட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டான். ஒன்றும் கவலைப்படாது, சீக்கிரம் தேர்தல் வரப்போகுது அப்படின்னா சார் தலைவர் சொல்லுவார். உடனே ஆட்சியை கவுக்க போறான்னு எடுத்துக்கிறதா? சரி, அப்படியே ஆமா நான் அப்படிதான் சொன்னேன்னு ஸ்டாலின் சொல்லட்டும், அப்புறம் அது விமர்சிப்போம். அப்படியா சார், இப்படி ஒரு பிளான் வச்சிருந்தீங்களா சார் அப்படின்னு கவுந்த பிறகு பேசலாம். இல்லை அவர் எண்ணிக்கையை சொன்ன பிறகு பேசலாம். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மறைமுகமாவது ஒன்று லேசாக சொன்ன பிறகு பேசணுமே தவிர, ஸ்டாலின் இப்படி தான் சொன்னார், சண்முகம் சொன்னார்ல நேற்று அவசரப்பட்டு அப்படி பார்த்தா இடதுசாரிகளை விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்கள் என்ன கேட்க வேண்டிய கேள்வி உறக்க கேட்க மாட்டீங்க. இவ்வளோ தூரம் கட்சிதான் பேரம் எங்கே நடந்தாலும் தவறு தான். உறக்க சண்முகம் பேசுவாரா? இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்காரா? பேசலையே. நீ ஆவணும் ஒரு சத்தம் வருது, இது நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. என்ன நல்லதில்லை? சரி, நல்லதில்லைங்கிற விஷயம் தொடர்ந்து நடக்குது. அப்போ குரல் இன்னும் கொஞ்சம் உயரணுமா இல்லை பதுங்கணுமா? ஆனால் சண்முகத்தினுடைய தர்ம சங்கடத்தை என்னால் ஒரு பத்திரிகையாளராக நான் புரிஞ்சுக்குவேன். தோழமையில இருந்து இடிச்சு காட்ட முடியாது. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இதே ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ முன்னதாக 6 மாசம் வரைக்கும் விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னாரு. அவரே நீங்க அவர் சொன்ன கால அவகாசங்கிற ஏதோ நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, நான் கம்முன்னு இருக்கணும்ன்றது அந்த அவகாசம் இல்லை சார். அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வருவோம். சட்டப்படி அதுக்கு 6 மாசம் கேப் இருக்கு. அவர் சொன்ன 6 மாசங்கிறது அந்த 6 மாசம் தான். சரிதானா? அதுக்கு நீங்க ஒரு குதிரை பேரை நடத்தும் போது திமுக வேடிக்கை பார்க்குமா? நான் நியாயப்படுத்தல. விஜய் அரசியல் செய்தால் அந்த அரசியலை படித்து கரைத்து குடித்தவர்கள் திமுக, அண்ணா திமுக, பிஜேபின்னு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி அவர் எதை நினைச்சு சொன்னார்னு ஸ்டாலினே விளக்கமா சொன்ன பிறகு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்கள் தகவலோட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.